ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசின் ஆர்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒயிட்ரா அப்படின்ற பிராண்டோட ரெசினோ ஹார்ட்னரும் எடுத்திருக்கேன். இதை வந்து 2:1 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ரெசின் வந்து 2 ஸ்பூன் எடுத்தோம் அப்படின்னா ஹார்ட்னர் வந்து 1 ஸ்பூன் எடுக்கணும். அந்த மாதிரி ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். நான் இது வீடியோவில் வந்து ஃபாஸ்ட் ஸ்பீட் காமிச்சிருக்கேன். பட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். அதே போல் மிக்ஸ் பண்ணுறப்ப வந்து இந்த பப்புளும் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. பப்புள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரெசினை வந்து மோல்டெலாம் வந்து இருக்கிறப்ப அந்த குட்டி குட்டி குட்டியாக பப்புள் வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதே போல் க்ளவுஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெசின் வந்து நிறைய பேருக்கு அலர்ஜி ரியாக்ஷன் கூட க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நான் இந்த மோல்டில் வந்து ஊற்றிக்கிறேன். இதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாக்லேட் பேப்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்துட்டு போட்டு இந்த மாதிரி டூத் ஸ்டிக்கால் நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓவல் ஷேப்பில் ஊற்றிக்கிறேன். அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து கிருஷ்ணர் ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோவை சும்மா குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி டிப் பண்ணிக்கிறேன். டிப் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த லெட்டர்ஸ் தெரியுது அப்படிங்கிறதுக்காக, லெட்டர்ஸ் தெரிஞ்சு அசிங்கமாக இருக்குங்கிறதுக்காக கோல்ட் ஃப்ளேக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து குட்டி குட்டியாக க்ரஷ் பண்ணி அது மேலே வச்சுட்டு டிப் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து இந்த சைடு வந்து ஊற்றிக்கிறேன். இந்த சைடில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கிரேப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த கிரேப்ஸில் இருக்கிற அந்த காம்பை வந்து எடுத்து இப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி 2 இதையும் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருக்கேன். வச்சுட்டு மேலே வந்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை நான் ஊற்றிக்கிறேன். அது மாதிரி டூத் ஸ்டிக்கால் வந்து நான் அந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வந்தி பூ இருக்குது பார்த்திங்களா, அது வந்து காஞ்சி போய் அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன். ப்ரிசர்வ் பண்ணி அது ட்ரை ஆனதும் அது இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். எடுத்து வச்சுட்டு அதை இந்த மாதிரி 2 சைடும் வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த சைடு ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது. அதை நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதில் என்ன போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அந்த அலுமினியம் ஃப்ளேக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து போட்டிருந்தேன். அவ்வளோதான். இதை வந்து நான் 24 hours கழித்து டீமோல்ட் பண்ணி பார்த்தேன். டீமோல்ட் பண்ணி பார்த்தப்போ ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு. எல்லாமே நான் செஞ்ச எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயலட் கலரும் இந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சு செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசின் ஆர்ட் வந்து யார் வேணாலும் செய்யலாம். பிகினர்ஸ் வந்து செய்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன மோல்டு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. வேறு பெரிய மோல்டில் உங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்தால் கூட இந்த சின்ன மோல்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக வரும். அதே போல் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். எந்த மாதிரி நமக்கு ரேஷியோ மிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ரேஷியோ தப்பானாலும் நமக்கு வந்து டீமோல்ட் பண்ணுறப்ப இந்த ரெசின் ஆர்ட் வந்து நமக்கு ஒழுங்காக வராது. கண்டிப்பாக ரேஷியோ கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.